கொஞ்சம் ஸ்பைசியாக சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணும்போது நூடுல்ஸ் சொட்டாமல் நல்லா தனித்தனியாக வரும். இப்போ இந்த தண்ணியில் நூடுல்ஸை போட்டு நல்லா வெந்ததும் ஃபில்டர் பண்ணி அதில் கோல்ட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது தனித்தனியாகவே இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். அடுத்து ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் சாப் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், கோஸ் இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் 65 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ஸ்பைசியான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி.